السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சூரா அல் பக்ரா 243வது ஆயத்திலிருந்து, நபியே, மரணத்திற்கு பயந்து தங்கள் வீடுகளை விட்டு ஆயிரக்கணக்கில் வெளியேறியவர்களை நீர் கவனித்தீரா? அல்லாஹ் அவர்களை இறக்கும்படி கூறி இறக்க செய்து பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது கருணை உள்ளவன் ஆவான். எனினும் மனிதர்களில் பெரும்பாலான நபர்கள் நன்றி செலுத்துவதே இல்லை. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனையை செவியுறுபவன், உங்கள் கஷ்டத்தை அறிபவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, இதுக்கு ஏகப்பட்ட இந்த ஆயத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்றைக்கி பலஸ்தீனில் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இங்கே நடக்குது, ஊபியில் நடக்குது. இந்தியாவில் முஸ்லீம்கள் அவங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. அப்போ என்னது, இந்த ஆயத்தெல்லாம் வந்துடுச்சு. ஆனால் இது என்ன உலமாக்கள் சட்டம் சொல்லுவாங்க ஒரு மாதிரி. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியக்கூடிய ஒரு காலம் ஒன்று இருக்குது. நிச்சயமாக அதை யாரும் மறுத்துவிட முடியாது. அது மறுக்கக்கூடிய விஷயமும் இல்லை. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் பாதையை, உங்களுடைய பிரார்த்தனையை செவியுறுபவன், உங்கள் கஷ்டத்தை அறிபவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். சிரமத்தில் இருப்பவர்களுக்கு தர்மம் கொடுப்பதன் மூலம் அழகான முறையில் அல்லாஹ்விற்கு கடன் கொடுப்பவன் யார்? அதை அவன் அவர்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கும்படி செய்வான். சிரமமில் இருக்கவங்களுக்கு தர்மம் கொடுப்பதன் மூலியமாக தான் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க முடியும். மன் ஜல்லதி யுக்ரிலுல்லாஹ, டைரக்டாக வருது, கடன் கொடுக்கக்கூடியவர் அல்லாஹ்விற்கு. யுக்ரிலுல்லாஹு, அல்லாஹ் கடன் கொடுக்கக்கூடியவர். கர்ரன் ஹசனா, அதை அவன் அவர்களுக்கு பன்மடங்காக அதிகரிக்கும்படி செய்வான். அல்லாஹ் பொருளை சிலருக்கு சுருக்கியும் கொடுப்பான், சிலருக்கு பெருக்கியும் கொடுப்பான். இன்னும் அவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள். நபி, இஸ்ராயலின் சந்ததிகளில் மூசாவுக்கு பின் இருந்த தலைவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போர் புரிய எங்களுக்கு தலைமை வகிக்கின்ற ஓர் அரசனை அனுப்பி வைப்பீராக என்று தங்கள் நபியிடம் கூறியபோது, அவர் போர் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டால் நீங்கள் போர் செய்யாமல் விலகி இருந்து விடுவீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளை விட்டும் நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்க, எங்களை வெளியேற்றியவரிடம் அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போர் செய்யாதிருக்க எங்களுக்கென நேர்ந்தது என்று கூறினார்கள். ஆனால் போர் செய்யும்படி கட்டளையிடப்பட்ட பொழுதோ அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் போர் செய்யாது பின் சென்று விட்டார்கள். இத்தகைய அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான். ஒரு முக்கியமான சட்டம் இருக்குது இதில், இஸ்லாத்துடைய சட்டம். ஒருவேளை இந்த ஆயத்தெல்லாம் இப்பயே எல்லாம் நடைமுறைக்கு வந்துடுச்சு. ஒட்டுமொத்த உலகத்திலையுமே இந்த சமூகம் கஷ்டப்படுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த தீனையும் இந்த தீன் சம்பந்தப்பட்ட உலமாக்களையும் இந்த சமூகம் அந்த மாதிரி வச்சுருக்கு, அந்த இடத்துலலாம் வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுடைய பார்வையிலெல்லாம் இந்த சமூகம் தெளிவாக்கிட்டான். ஆனால் போர் புரியுங்கள் என்று வந்துடுச்சுன்னா போர் புரியணும். நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமை. அவர் அதை பின்வாங்கிட்டார்னா பெரும் குற்றவாளி, நரகம்ங்கிற அளவுக்குலாம் வருது குர்ஆன்ல பெருவர் இடத்துல. பின்வாங்கிட்டா முடியல, அப்படின்னா முடியலன்னா வேற, கைகால் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக போய் அடிச்சே ஆகணும், அங்கே ஷஹீதாகி ஆகணும், போய் ஆகணும். இந்த ஆயத்துடைய கட்டளையை தான். இப்போ இஸ்லாம் கடுமையாக்குதான் கிடையாது. அவன் அவங்கள வீட்டோட கபிஸ்தான் ஆக்கிறதுக்கு முன்னாடி நீ அவனை போய் அடிச்சிட, அவ்வளோதான் விஷயம். இல்லைங்க, நாங்கள் ரொம்ப என்னது இப்படியெல்லாம் கடுமையாக பள்ளிமாப்பா அப்படி தான் பேசி அவங்கள அப்படி பார்த்த கோணமே வேறமாக போச்சு. அவர் ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு, அவருடைய அரசியல் செட் ஆகாத ஒரு அரசியலுங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அப்படியே சூழ்ச்சி பண்ணி ஒரு பக்கமாக அந்த சமூகத்தை நெருக்கிறாங்க. குரல் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி எந்த நம்பர் ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோமோ வரமாட்டேங்கிறாங்க. ஜனநாயகங்கிறான், 74 எம்எல்ஏ உள்ள இருக்கணும் இந்த சமூகத்துக்குன்னு கணக்கெடுத்து பார்த்தா 2 பேர் கூட நல்ல வாய்ஸ் கொடுக்குற ஆள் உள்ள கிடையாது. அப்போ இந்த மற்ற ஏனைய சமூகம் இந்த சமூகத்தை எங்கே வச்சுருக்குது? சம அந்தஸ்து கொடுத்து ஜனநாயகத்தில் வச்சுருக்கானா? கிடையாது, நெருக்கிறான். இன்னொருத்தன் சூழ்ச்சி பண்ணுறான், ஒத்தத்தையுமே லூட் பண்ணணும். அப்போ இந்த சமூகம் வேணால் நினைக்கிறான். அப்போ நெருக்கும். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் இந்த ஆயத்துக்கள் வரும். அப்போ அந்த நேரத்துலலாம் போர் புரியலன்னா குற்றம்.
இசாத்துறை கட்டளை. அப்படி பின்தங்கிட்டு அதான் அல்லாஹ் சொல்கிறோம், அவர்கள் அநியாயக்காரர்கள், அல்லாஹ் அவங்களை அறிந்து கொள்வான்னு வருது. அப்போ முஸ்லீம் கோழையாக இருக்க மாட்டான். மேலும் அவருடைய நபி அவர்களை நோக்கி நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசராக அனுப்பி இருக்கிறான், இது இஸ்ராயல் மக்கள்கிட்ட நடக்கூடிய சம்பவம் என்று கூறியதற்கு, அவர்கள் எங்கள் மீது அரசாளும் உரிமை அவருக்கு எவ்வாறு ஏற்படும்? அவரை விட நாங்கள் தான் அரசாட்சி புரிய மிக தகுதியுடையவர்கள். அரசாட்சி புரிவதற்கு அவசியமான திரளான செல்வத்தையும் அவர்கள் அடையவில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவருடைய நபி, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது ஆட்சி புரிய அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அன்றே போர்க்கல்வியிலும் உடல் ஆற்றலிலும் உங்களை விட அவரை அதிகப்படுத்தியும் இருக்கின்றான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே தன் ஆட்சியை வழங்குவான். அல்லாஹ் வழங்குவதில் மிக அதிகமான விசாலமானவன், அரசாட்சி புரிய தகுதியுடையவர்களை நன்கறிந்தவன் என்று கூறினான். மீளவர்கள் நாளைக்கு படிக்கலாம். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆமீன். ஹரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.